சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு கன்னி லக்னத்தை பற்றி பார்ப்போங்க. ஏன்னா ஒவ்வொரு லக்னத்திற்குமே ஒவ்வொரு இயல்புகள் உண்டு. கன்னி லக்னம் அப்படின்னாவே அவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப சூப்பராக இருப்பாங்க, நல்ல டேலண்டாக இருப்பாங்க, ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. அதே சமயம் ரொம்ப அவங்க தொழில்னு அவங்களுடைய தன்மைகள் அப்படிங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். சும்மாவே இருக்க மாட்டாங்க அப்படின்றத எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க தான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு தன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இதை அந்த லக்னத்தை மட்டுமே வச்சு நம்ம பலன்களை பார்த்துட முடியுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அதில் இருக்கக்கூடிய அந்த 3 நட்சத்திரங்கள் தான் அவங்களுக்கு உள்ள பலன்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். சரி, இந்த உத்திர நட்சத்திரம் அப்படின்னா அந்த உத்திர நட்சத்திரத்திற்கான பலன்கள் அது இயல்பிலேயே வேலை செய்யுமா அப்படின்னா ஒரே மாதிரி பலன்களாக உத்திர நட்சத்திரம் முழுமையாக இருக்காது. உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் எப்படி இருக்கும்? இந்த உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம்ங்கிறது ரொம்ப கஷ்டப்படுங்க. அவங்க என்ன பண்ணினாலும் அவங்களுடைய அந்த சாமர்த்தியம், அவங்களுடைய செயல்திறன் அப்படிங்கிறத வெளிப்படுத்த முடியாது. செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். அவங்க ஏதாவது ஒரு விரயத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய வெளிநாடு செல்வதற்கான யோசனைகள் அதிகமாகவே ஏற்படும். சரி, இதுவே இந்த உத்திர நட்சத்திரம் 3ஆவது பாதம்னு வச்சுக்கோங்களேன். இந்த உத்திர நட்சத்திரம் 3ஆவது பாதம் போகும்போது அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிக்கான பலன் இந்த நேரத்தில் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உத்திர நட்சத்திரம் 3ஆவது பாதமும் ஒரு எகெயின்ஸ்டான ஒரு வைப்ரு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். யாரையுமே முழுசாக நம்பவும் முடியாது, அது நம்பி ஒரு செயலில் இறங்கவும் முடியாது, நம்பாமையும் இருக்க முடியாது. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசிலேஷன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் உண்டு. அதாவது உடம்பு நல்லா வேலை செய்யணும்னு நினைக்கும், ஆனால் அங்கே மனசு ரொம்ப சோர்வாயிடும், டவுன் ஆகிடும். அந்த மாதிரியான ஒரு ஆசிலேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே உத்திர நட்சத்திரம் 4ஆவது பாதம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4ஆவது பாதம் தாங்க உண்மையிலேயே சிறப்புகளை தரக்கூடிய ஒரு நட்சத்திர பாதம்னு சொல்லலாம். இந்த உத்திரத்திலேயே 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தை விட 4ஆம் பாதம் ரொம்ப உயர்வானது அப்படின்னே சொல்லலாம். இந்த 4ஆம் பாதத்தினுடைய தன்மைகள் தான் உண்மையிலேயே அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனமாக இருந்து தனக்கும் ஒரு உபயோகமான ஒரு சூழ்நிலைகளை, எதிர்காலத்திற்கான ஒரு திட்டமிடல்களையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையாக அங்கே அமையும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நேரத்தில் அவங்க சரியாக திட்டமிடுறது அப்படிங்கிறது அவங்க கரெக்டாக காய் நகர்த்தி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம் கொடுத்துரும்னு சொல்லலாம். சரி, இந்த அஸ்த நட்சத்திரம் எப்படி இருக்கும்? இந்த அஸ்த நட்சத்திரம் தான் உண்மையிலேயே கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான இதை நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த அஸ்த நட்சத்திரம் அந்த விநாயகருடைய நட்சத்திரம். அதனுடைய அந்த பொறுமை, அந்த மதியுகம், ரொம்ப சாமர்த்தியமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டு. ஆனால் இந்த 4 பாத்துக்குமே இந்த நிகழ்வெல்லாம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதம் என்ன பண்ணும்? ரொம்ப அப்படி ஒரு படபடப்பாகவே இருக்கும். எதாக இருந்தாலும் அவங்களால பொறுத்துக்க முடியாது. அதை அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு அதை சரி பண்ணிக்கிட்டால் தான் அவங்களுக்கு அது மனசுக்குள்ளேயே ஒரு திருப்தியாக இருக்கும். இந்த நேரத்தில் அவங்கள திருப்தி பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு காலம் இந்த அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் உண்டு. சரி, இந்த அஸ்த நட்சத்திரம் 2ஆவது பாதம் எப்படி இருக்கும்? இந்த 2ஆவது பாதம் கொஞ்சம் பரவாயில்ல. அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம எங்கே தப்பு பண்ணோம், அதை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசித்து காய் நகர்த்தக்கூடிய வாய்ப்பு. இதுவே அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க தான் உண்மையிலே ரொம்ப சாமர்த்தியமாக தனக்கு என்ன வேணுங்கிறத தெளிவாக திட்டமிட்டு தனக்கான நிலைகளை அவங்க பலனாக பெறுவதற்கான ஒரு அமைப்புகளை, ஒரு வீடுன்னா அதை பிளான் பண்ணி கட்டி ஃபினிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடிய நட்சத்திர பாதம்ங்கிறது அஸ்தம் 3. இந்த அஸ்தம் 4 இருக்குது பாருங்கள், இதுதாங்க லாபம், இதுதான் ஃப்யூச்சர். இது என்ன பண்ணும்? இந்த அஸ்த நட்சத்திரத்துலேயே இந்த 4ஆம் பாதம் அப்படிங்கிறது ரொம்ப கிஃப்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க லைஃப்பை ரொம்ப ஈஸியாக என்ஜாய் பண்ணி குயிக்காக ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு அதில் அவங்க செயல்படுத்தி லாபம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த அஸ்த நட்சத்திரம் 4ஆவது பாதம் கொடுத்துடும். அப்போ அந்த அஸ்தத்துக்கு 1ஆம் பாதத்துக்குள்ள வித்தியாசம், 2ஆம் பாதத்துக்குள்ள வித்தியாசம், 3க்கு உள்ள வித்தியாசம், 4க்கு உள்ள வித்தியாசம்னு நம்மளால் இங்கே பிரித்து அனுபவிக்க கற்றுக்கணும், அதை பார்க்க பலன் எடுக்கிறதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அந்த அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதம் இயல்பிலேயே ரொம்ப சிறப்பான ஒரு நட்சத்திர பாதமாக இருக்கும். இதுவே சித்திரை நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ணுன்னா, அந்த சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம்ங்கிறது ரொம்ப அடமண்ட்டாக இருக்கும், பிடிவாதமாக இருக்கும், கோபம் பயங்கரமாக வரும். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப டப்பு தாம் தூம்னு எடுத்து
போட்டு எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரியான ஒரு எண்ண அலைகளோட இருக்கும். அதாவது ஒரு விஷயத்த அது அவங்க கையில என்ன பொருள் இருக்கோ அந்த நேரத்துல ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட சொன்னாங்கன்னா அதை கண்ணை மூடிக்கிட்டு தூக்கி வீசிடுவாங்க. அது உயர்வான பொருள், கம்மியான பொருள், இது உடையும் இது உடையாது அப்படின்னு பிரிச்செல்லாம் பார்க்கறதுக்கு தெரியாது. அவங்க மனசுல பட்டதை உடனே செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதாக இருக்கும். இதனால ஏற்படக்கூடிய நஷ்டங்களும் பின் விளைவுகளும் இவங்களுக்கு தான் அதிகமாகவே இருக்கும், மற்றவங்களுக்கு கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆத்திரம் எனக்கு கண்ணை மறைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவஸ்தைகள் பண்ணும். இதுவே சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் என்ன பண்ணும், கொஞ்சம் நிதானமாக யோசிக்கும். ஆனாலும் இங்கேயும் பிரச்சனைகள் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவங்க என்னதான் வெளிப்படுத்தாம உள்ளுக்குள்ள இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே வச்சு குமுறல் அப்படிங்கிறது, அடுத்து எப்படி கொண்டு போகலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்டமிடலை உள்ளுக்குள்ளேயே வச்சு செயல்படுத்தக்கூடியது இந்த சித்திரை 2 அப்படின்னு சொல்லலாம். 1 ஏமாறும், 2 கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்துக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி இந்த கன்னிலகனம் செல்லக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் நகரக்கூடிய இந்த இயல்பு தன்மைகள் அப்படிங்கிறத நமக்கு அது மாறி மாறி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஜோதிடம்னா என்ன, கிரகங்கள்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதை புரிஞ்சுக்கும் போது நம்ம வீட்டில் ஒருத்தங்க இந்த நட்சத்திர பாதங்களில் பயணிக்கும் போது உங்கள் செயல்கள் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஐயோ இவர் இப்படி இருப்பாருன்னு எனக்கு முன்னாடியே தெரியாமல் போச்சு, இல்லாட்டா நான் கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்துக்குவேனே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்புறதை நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா. இதை நம்ம பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம புலம்ப வேண்டிய அவசியம் எதுவும் ஏற்படாது. அதனால இந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத அந்த ராசிகளினுடைய தன்மைகள்ங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. ஏஎல்பி ஜோதிடம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஏஎல்பி ஜோதிடம் படிங்க, பாருங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் சில மாற்றங்கள் எப்பொழுதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம், இதை படிங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.